ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம வயலில் உளுந்து போட்டிருந்தோம். உளுந்து தட்டைப்பயிறு பச்சை பயிரெலாம் போட்டிருந்தோம். அதை அறுவடை எடுத்தாச்சு. பச்சை பயிர் அறுவடை எடுத்தாச்சு. எடுத்து நம்ம ஊருக்கே கொடுத்து விட்டாச்சு. நம்ம பச்சை பயிர் நம்ம நாத்தாங்கல்ல மட்டும்தான் போட்டோம். காமிக்கிறேன் அப்படியே, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதுதான் பச்சை பயிர். பச்சை பயிர் முக்கால்வாசி அறுவடை எடுத்தாச்சு. முக்கால்வாசின்னு சொல்லலை, எல்லாமே அறுவடை எடுத்தாச்சு. நம்ம பார்த்து உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிஞ்சு தான் இருக்குது. பிஞ்சுன்னு இல்லை, இதெல்லாம் காஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே அறுவடை எடுத்தாச்சு. நம்ம எடுத்து கொடுத்துட்டாச்சு. அதை நான் வீடியோ போடலை, ஏன்னா அது பொங்கல் டயத்தில் நான் அப்போ தான் எடுத்தாங்க. அதனால் சரியாக வீடியோ போட முடியலை. உளுந்து இப்போ நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உளுந்து நல்லாவே விளைஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது உளுந்து பார்க்கும்போது தெரியும் எப்படி நல்லா இருக்குல்ல உளுந்து. நம்ம அதுக்கடுத்து அப்படியே வாங்க பார்ப்போம். உளுந்து ரொம்பவே நம்ம களை எடுக்காமல் இருக்கவும் செடி கொடி ஓரம் மண்டிருச்சு. இந்த வயலை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாமே இந்த வெள்ளைப்பூச்செடி. இந்த வெள்ளைப்பூச்செடி ஓவர். இந்த பூச்செடி தான் ஃபுல்லாகவே மண்டிருச்சு. அதனால் நம்ம அப்போ இந்த ஓரத்தில் உள்ளது இந்த மாதிரிலாம் உளுந்து எடுத்துகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எடுத்து போட்டிருக்காங்க. இதுதான் உளுந்து நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த பேர் வெயிலில் போட்டோம் அப்படின்னா வெடிச்சிடும். இப்போவே வெடிச்சிருச்சு. இது பாருங்க, நம்ம அப்போதான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கிட்டலாம் பருத்தி போட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பருத்தி களை எடுத்துட்டாங்க. களை எடுக்கலை, வரப்பு லைட்டாக உள்ள வரப்பு வெட்டி வெட்டி போட்டிருக்காங்க. ஓரா புல் மண்டபம். நம்ம வயலில் உளுந்தெல்லாம் நம்ம அப்போ தான் எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வயலை விட இந்த பக்கம் செடி ஓவர். ரொம்ப ஓரளவு நம்ம வயலை சும்மா போடுறதுக்கு இந்த மாதிரி உளுந்து போட்டிருக்கோம். நம்ம உளுந்து போடணுங்கிறதுக்காண்டிலாம் போடலை, சும்மா கிடக்கும் தான் உளுந்து போட்டுவிட்டோம். எதுக்கு சும்மா கிடக்கு அப்படின்ட்டு. ஆமாம், ஒரு இடத்துல கும்பலாக உளுந்து வந்துருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த இடத்துல முக்கால்வாசி நம்ம அப்போ தான் எடுத்துட்டாங்க. அந்த இடத்துல கும்பலாக இருக்கவும் டக்குன்னு எடுத்துட்டாங்க. காமிக்கிறேன் பாருங்க. இந்த இடத்துல தான் அப்படியே கும்பலாக இருந்தது. அதை நம்ம அப்போ தான் அன்றைக்கே எடுத்துட்டாங்க. ஏன்னா ஈஸியாக இருக்கும்லது. அதனால் இந்த இடத்துலலாம் ஆடு மாட்டுக்கு புல் பிடுங்குறவங்க புல் பிடுங்குனாங்க. அதனால் இந்த இடத்துல அவ்வளோ செடி இல்லை. பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நீட்டாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓவராக புல் மண்டிருச்சு. இதில் நம்ம எல்லா உளுந்தையும் அறுவடை எடுத்துட்டு எவ்வளோ உளுந்து நம்ம போட்ட உளுந்து 2 படி இருக்கும். 2 படி தான் இந்த வயலுக்கும் இந்த வயலுக்கும் சேர்த்து 2 படி உளுந்து தான் நம்ம போட்டிருந்தோம். நம்ம மொத்த உளுந்தையும் அறுவடை எடுத்துட்டு எவ்வளோ உளுந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். நம்ம வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நண்பா, டாட்டா. அடுத்த வீட்டில் பார்ப்போம்.